வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம். கரூர் நாயக வழிபாட்டின் பலிபீடம். உரையாற்றுவோர் தோழர் மருதையன், மத்தூர் சத்யா, ஸ்ரீநிதி மற்றும் அரவிந்த். நாள் 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 5:30 மணி. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. கரூர் துயர சம்பவத்தில் மரணமடைந்த 41 பேரை பார்ப்பதற்கு நான் முதல்ல கோர்ட்டில் மனு போட்டிருக்கேன். அவங்க உத்தரவு கொடுத்தோன்னே நான் வந்துடுறேன் அப்படின்ற போடல சொன்னாங்களே. இல்லை, அதான் அப்படின்னா தாவேகாரங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எந்த மனுவுமே லிஸ்ட் ஆகலை. வழக்கம் போல ஒரு பொய். அது ஓபி அது என்னன்னா சில ஊடகங்களே போட்டுருந்தாங்க அந்த நியூஸை. அதான் கொடுமை கூத்து. அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் ஆஃபீஸரே முந்தானத்து காலில் நேரடியாக இல்லைங்க, நாங்கள் டிஜிபிகிட்ட மனு கொடுத்துருக்குறோம், அது ஏற்கனவே இமெயில் மூலமாக நாங்கள் அனுப்பிட்டோம், இருந்தாலும் நேரில் பார்த்து ஒரு முறை சொல்லணும் இல்லையா? அட வெங்காயம் விளக்கன்னா அதை நேர்லையே கொண்டு கொடுத்துட வேண்டியதானே. அது எதுக்கு ஒரு தடவை இமெயில் அனுப்பிக்கிட்டு அப்புறம் நீ ஒரு தடவை ஆதாரம் ப்ரூஃப்ல மெயிலில் பேசுங்க. நேரில் கொடுத்தா பேச முடியும், மெயிலில் தான் பேசணும். எனக்கு ஒரு பேனா வேணும் தம்பி, அதெல்லாம் கார்பரேட் கல்ச்சரு. ஓஹோ, எதா இருந்தாலும் மெயிலில் பேசு, ஆதாரம் எல்லாமே அப்படின்னு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து முடிச்சாரு. அவங்க கேட்ட அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா டிஜிபி கிட்ட, அந்த கோரிக்கை என்னென்னங்கிறது வெளியே வந்துருக்குது. அந்த கோரிக்கைகளை நம்ம படிச்சு பார்க்குறப்ப இந்தியாவோட பிரதமர், இந்தியாவினுடைய பிரசிடென்ட் மட்டும் கிடையாது, வடகொரியா தென்கொரியாவுடைய பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் வந்தா கூட அப்படி ஒரு புரோட்டோகால் இல்லையா? அவ்வளவு பெருசா கேட்டிருக்காப்ல, அவ்வளவு பெருசா தான் கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் விஜய் அப்பெல்லாம் உங்க விஜய் வரவா, நீ வரவே வேணாம், நீ ஊதவே வேண்டாம், ஏற்கனவே நீ பண்ணதே போதும் அப்படியே கேட்டிருக்காப்ல. ஆமா, அவ்வளவு டஃபா படிக்க பகீர்னு இருக்குது. என்னடா ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத மேல இந்த கவர்மெண்டால. ஸ்டாலின் அரசாங்கத்தை எவ்வளவு பெரிய இது இழுக்கு. நான் வாசிச்சு காட்டுறேன், கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா நீங்களே சொல்லுங்க. தம்பி என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? சங்கி பயிரோலே தமிழ்நாடு தான் பாதுகாப்பான நாடு, எவ்வளவு பேர் பாதுகாப்பா இருக்காங்க. இந்த ஆளு ஒரு ஆளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? என்ன ரொம்ப அப்படி என்ன பாதுகாப்பா கட்டுவிட்டான்? ஒட்டுமொத்த போலீஸுமே கேட்கறான். நான் வாசிச்சு காட்டுறேன், அது ஆகுமா ஆவாதான் நீங்களே சொல்லுங்க. ஒரு 5 மேட்ரு கேட்கறான். ரொம்ப விட பெருசா போறாங்க. என்ன அவ்வளவு என்ன போறான்? அதான் சொல்றேன், 5 மேட்ரு மெயினா கேட்கறாப்புல. முதல் மேட்ரு, திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு. அவ்வளவுதானே, இது யூஸ்வல் தானே. ஆட உள்ள படிக்க விடுங்க. அது என்னன்னா, போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ட்ரோன் அமைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும்னு கேட்கறாப்புல. அவன் முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி போலீஸ் வண்டி எங்க போகணும், அதுதானே போலீஸ், அதானே போலீஸ் வண்டி. விஐபி எஸ்கார்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதானே கேட்கறாப்புல. போலீஸ் செக் பாயிண்ட்ஸ், அதாவது செக் போஸ்ட், அங்க செக் பாயிண்ட்ஸ் வைக்கணுமா, வச்சு செக் பண்ணி அனுப்பணுமா. எதுக்குன்னா நம்மளும் கேட்கறான். இப்போ இவர் எங்க இருந்து எங்க வரைக்கும் கேட்கறாரு? திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும். திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் வரைக்கும் கேட்கறாப்புல. வேற குறைய நீங்க அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வருது. 100 கிலோமீட்டரா? ஆமாண்ணே, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூருக்கு 100 கிலோமீட்டர் வரும். முன்ன பின்ன ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் முன்ன பின்ன போகும்ண்ணே. இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஒரு 3 வெளியில அப்படி போகலாம். 3 ரூட் இருக்குது. ஒன்னு நீங்க இப்படி தோகமலை தோகமலை வழியா வரலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு முசிறி, திருச்சியிலேருந்து அப்படியே முசிறியிலேருந்து அப்படி கரூருக்கு போகலாம், அல்லது குளித்தலை வழியாக வரலாம். மெயினான ரூட் குளித்தலை வழியாக வர்றது தான். நீங்கள் எப்படி வந்தாலும் ஒரு 95லேருந்து 100 கிலோமீட்ரு வந்துடும். இப்போ இந்த குளித்தலை வழியாக போகிறது, முசிறி வழியாக போகிறது இருக்குல்ல, இப்போ இது எல்லாமே ரொம்ப மெயினான ரூட்டு. இந்த வழியாக தான் திருச்சி டு திருப்பூர் அந்த வழியாக போகிற பஸ்ஸு, மெயினான விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் போகுது. கரூருக்கு டெக்ஸுக்கு வேலைக்கு போகிறவன் இப்படி எல்லா தினக்கூலிகளும் பயணப்படுற பாதைகள் இதுதான். இதுல நீ போலீஸ் செக் போஸ்ட்டை போட்டு செக் பாயிண்ட்ஸை வச்சு நீ பூரா போய் ஒரு முதல்வர் பணம் வைக்க மாட்டீங்களா? ஒரு பிரதமர் பணம் வைக்க மாட்டீங்களா? நாளைய முதல்வர் நான் போறேன், நான் வர்றேன், எனக்காக வைக்க மாட்டீங்களா நீங்க? இல்ல, முதல்வர் வந்தப்போ கூட அப்படிலாம் வச்சது கிடையாதா? முதல்வர் வந்தப்போ எங்க ஏரியால அப்படிலாம் வச்சது கிடையாது. எங்க ஏரியால அப்படி வச்சது கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு புரோட்டோகால் இருக்கும், ஒன் சைடு ஒதுக்கி விடுவாங்க, அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்ப என் ஷூட்டிங்ல உண்டுப்பா, என் ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க கேரவன்ல இருந்து நான் ஸ்பாட்டுக்கு போற வரைக்கும் ஃபுல்லி ஆக்குபைடா இருப்பாங்க. என்ன யாரும் தம்பி, நான் யாரு தெரியுமில்ல, 1000 கோடி சம்பாதிக்கிறாள்,
என்னட்ட ஒரு அசிஸ்டன்ட் என்னட்ட பேச வரனால 3 பேரை தாண்டி தான் வந்து பேச முடியும். சாதாரண பேச முடியாது. டிஎஸ்பி பேசினா நான் கேட்பேனா, சீஃப் செக்ரட்டரி பேசினாதான் ஒரு நெப்போலியன் எவ்வளவு ஒரு ஆர்டிஸ்ட், எவ்வளவு அவரு நல்லா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு கூட ஆளா எப்படி இருப்பாரு, அவரே ஒரு ஐஜி மாதிரி இருப்பாரு, டிஐஜி மாதிரி இருப்பாரு, டிஜிபி மாதிரி இருப்பாரு. அவரை பார்க்க முடியாதுல விஜய் தெரியும்ல. கேரளா உட்கார வச்சு அவரை வெயிட் பண்ண வச்சு அவரை அசிங்கப்படுத்தி அனுப்புனாப்ல, அவ்வளவு பெரிய ஆளு. அதனால இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தான் நான் பாக்குறேன். அடுத்து மாற்றுக்கு வர விமான நிலையத்தில் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும். அதான் இருக்குமே, ஆயுதம் ஏந்தி தான் இருப்பாங்க. அப்ப என்ன கூத்தா இருக்கு, என்ன ஆயுதம் ஏந்தி இருப்பாங்க, அலுமினிய பாத்திரம் ஏந்தியா இருப்பாங்க. எல்லா கேள்விதான். உனக்கு வந்து அங்க ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கணும், தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கணும்னா ஒய் பிரிவு நீ எதுக்கு வச்சிருக்கிற கேள்வி வருமா இல்லையா? உனக்கு தான் ஒய் பிரிவு கொடுத்துருக்கானுங்களா? அவங்க துப்பாக்கி வச்சிருக்காம இப்ப அண்ணன் கட்ட மாதிரி அலுமினிய தட்டா வச்சிருக்காங்க. எல்லாரையும் வேலை வாங்குறான்டா அவன். அதாவது சம்பளம் சும்மா தான் இருக்கிறாங்க அவங்க, அதனால எல்லாரும் வேலை கொடுப்போம் அப்படின்னு. ஒய் பிரிவுக்கு நீ சம்பளம் கொடுக்குறியா இல்லையா? மாசம் ஆச்சுன்னா செக் எழுதி கொடுக்குறியா இல்லையா? அவங்க தான் கொடுக்கணுமா? ஆமா, அப்புறம் வேற யாரும் கவர்மெண்ட் கொடுக்காதா? அதெல்லாம் கொடுக்காது, நீ தான் கொடுக்கணும் நினைக்கிறேன். என்னடா இது? ஆமா, மாசம் ஆச்சுன்னா செலவு பண்றீங்களா அவங்களுக்கு? அவங்களுக்கு அப்புறம் என்னதான் வேலை? அவங்க எதுக்குதான் வருவாங்க? ஆயுதம் அங்க ஏர்போர்ட்ல உள்ள ஆபீசர் ஆயுதம் இருப்பாங்க. என்னடா இது? இல்ல, அது இல்லாம கூடயே வர ஒய் பிரிவு ஆயுதம் ஏந்தி தான் இருப்பாங்க. இது இல்லாம எதுக்கு தமிழ்நாடு அரசு தனியா உனக்கு ஆயுதம் ஏந்தி கொடுக்கணும்? சரி, அடுத்த மேட்ரு. கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பு. அதாவது எப்படி கேட்கறாங்கன்னா, 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும். அதாவது ஒரு 3000 இருக்கிறாருன்னு வச்சுங்க, 1 கிலோமீட்டர் கயிறு போடணுமாமா? 1 கிலோமீட்டர் யாருமே இருக்க மாடு கட்டி விட்டுட்டு அது எவ்வளவு கிலோமீட்டர் போகணுமோ அதெல்லாம் கயிறு கட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சுத்திலாம் அப்படி வட்டாத கிணறு வத்த கிணறு மாதிரி. அந்த மாதிரி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கக்கூடாது. இப்ப இவர் வந்து இப்ப இங்க இருந்து அங்க மூவ் ஆறாருன்னு வச்சுங்க, இவர் சரௌண்டிங்ல 1 கிலோமீட்டருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு அப்படி மூவ் ஆகணும். இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கே கிடையாது. அவரு புரோட்டோகால்லயே சுத்தி 50 மீட்டர் நம்ம 100 மீட்டருக்குள்ளே தான் வருதான். அது கூட வந்து 1 கிலோமீட்டருக்கு இல்லைங்கிறாங்க. அப்ப பிஎம் புரோட்டோகாலை தாண்டி இவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா எனக்கு என்ன கேள்வி, சம்பளம் அது எக்ஸாக்டா எனக்கு சம்பளம் எவ்வளவு? 1000 கோடி வருஷத்துக்கு. பிஎம்க்கு என்ன சம்பளம்? 1 கோடி ரூபா இருக்கும் மாசம். அவ்வளவு கூட இருக்காது. அது இருக்காது. அவ்வளவு வருஷத்துக்கு 1000 கோடினா நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? எனக்கு நீங்க கொடுத்தாகணும். சாதாரண செக்யூரிட்டியோட போற சாதா பூபதிடா, ஆழ்த்தோட்ட பூபதிடா. இதெல்லாம் கேட்கிறேன். ட்ரம்ப் வந்தா கூட சுற்றளவு 1 கிலோமீட்டருக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விடுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டான், யாரும் கேட்டதும் இல்ல. எதுக்கு உனக்கு? ஒருவேளை லாக்டவுன் போட சொல்றான்டா சுருக்கமா அதான் கேட்கிறான். லாக்டவுன் இல்லையா? 144 போடுங்க. திருச்சிக்கும் கரூருக்கும் 144 போட்டுருங்கிற நீ. 144 லாக்டவுனு, அது இன்னொன்னு சொல்லுவாங்களே, ஏதோ ஊரடங்கு உத்தரவு, குவாரண்டைன், இது 3 போட்டு வச்சுருந்தா போகும்போதெல்லாம் சூப்பர் அருமைடா. முதல்ல குவாரண்டைன் தான் பண்ணணும். யார பண்ணணும்னா விஜய் தான் பண்ணணும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆல்ரெடி குவாரண்டைன்ல தான் இருக்கா. ஆமா, ஆல்ரெடி குவாரண்டைன்ல தான் இருக்கிறான். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் விட்டு அவனை குவாரண்டைன் பண்ணணுங்கிறாங்க. அடுத்து, நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு, அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும். உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். புரியுது என்ன கேட்கிறான்னு? இன்னொரு 41 பேர் கேட்கறான். அதுல ஒரு எக்ஸிட் தான் இருக்கணும், ஒரு என்ட்ரி தான் இருக்கணுமா? ஒரு எக்ஸிட் தான். இதுதானே அங்க இருந்துச்சு. இப்படி இருந்தா என்ன ஆகுங்கிறதான பாடம். இப்ப ஆக்சுவலா நான் அதை கேட்கல. இது ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்டு, நுழைவு சீட்டு இருக்கணும், முன்னாடியே லிஸ்ட் பண்ணுங்கிறதெல்லாம் பிரைம் மினிஸ்டரோட புரோட்டோகால். பிரைம் மினிஸ்டரோட கான்வாய் புரோட்டோகால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வரவங்க எல்லாத்துக்கும் மெட்டல் டிடெக்டர்ஸால் செக் பண்ணி அவங்க என்ன வச்சுருக்காங்க, யார் என்னங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் ரெக்கார்டு முன்னாடியே இருக்கும் எஸ்பிஜி கிட்ட. அவங்க அந்த ரெக்கார்டை பார்த்து அவங்களுக்கு 1 வே என்ட்ரி 1 வே எக்ஸிட்டு, அவங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி மெட்டல் டிடெக்டர்லாம் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி, ஓகே நீங்கள் இங்கே உட்காரலாம், பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து இப்படி நிற்பார், நீங்கள் இப்படி போய் பார்த்துட்டு இப்படி வந்து உட்காந்துடணும் அப்படிங்கிற கான்வாய் செட்டப் தான் இது. அதை கேட்குறாப்புல இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து தன்னை ஒரு மன்னராகவே நினைத்து வாழக்கூடிய ஒருவனால தான் இதை கேட்க முடியும். பிரதமருக்கு போஸ்டிங் ஆயிட்டாப்ல.
சீஃப் மினிஸ்டர்ல இருந்து. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, இப்ப இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? நீ போறது இரங்கல் சொல்றதுக்கு தானே. எதுக்கு பார்க்க போற ஆளுக்கு வந்து உனக்கு என்னடா உனக்கு இவ்வளவு ஏற்பாடு இருக்கு? போறது போய் இளவூட்டு தானே போற, போய் துக்க விவசாயிக்கு போனா போய் 10 வருஷம் போயிட்டு பொந்துனாப்புல பாத்துட்டு பொந்துனாப்புல வரணும். அதான் நீ லேட்டா போறதே போல ஒண்ணு செருப்பால் அடிக்கணும். அதுக்கே செருப்பால் அடிக்கணும். வாமா மின்னல், அதுக்கே செருப்பால் அடிக்கணும் ஒண்ணு. இல்ல மக்கள் கோவத்துல இப்போ நான் என்ன கேக்குறேன், நீ வந்து இவ்வளவு பாதுகாப்பு கேட்கறிய, யாருகிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கற? நீ மக்களை தானே பார்க்க போற. மக்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறது இவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அப்ப மக்கள் அடிப்பாங்கன்னு பயப்படுறீல்ல? நீ பயப்படுறியா இல்லையா? அதான் கேட்க தோணுது எனக்கு. அதெல்லாம் கிடையாது. கேள்வி என்னன்னா, நீ வாமா மின்னல் போமா மின்னலுங்கிற மாதிரி சடக்குன்னு வந்துட்டு 2 நிமிஷம் பேசி சடக்குன்னு போக போற. எதுக்கு நீ இவ்வளவு பாதுகாப்பு கேட்கிற? ஆர்ப்பாட்டதே 3 நிமிஷம் பண்ணவன் நீ போய் என்ன பண்ண போற? இல்ல இந்த அனிதா வீட்ல போய் பாத்துட்டு வந்தீல, நைட்டோட நைட்டா போயிட்டு எப்படி சட்டமே எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நான் கூட வேணாம்னு சொன்னேன். யாரு முருகதாஸ், நான் கூட வேணாம்னு சொன்னேன். டக்குன்னு பார்த்தாரு மூஞ்சில கட்சி போகணும்னு வண்டியில உட்காந்து வண்டியில அங்க இருந்து அப்படியே போயிட்டாரு அப்படின்னு சொன்னாப்ல. அதே மாதிரி இப்ப வாரம் போயிட்டு 47 வாரம் போயிட்டு வா, 41 வாரம் 41 வீடு ஜல்லிக்கட்டு யாருக்குமே தெரியாதுன்னு மூஞ்சில கட்சி கட்டி பூஜை போட்ட மாதிரி 41 வாரம் சுத்திட்டு வா. போ 41 வண்டி போய் பார்த்துட்டு வா. எதுக்கு 41 பேர்? நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள திருடங்க கூட சத்தம் கேட்கும், நம்மளால வந்துட்டு போற சத்தமே வராது. அப்படி வந்துட்டு போவீங்க 2 நிமிஷம்னா ஒரு வீட்டுல நீ இருக்க போற, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்க போற. அதுக்கு எதுக்கு 41 வாரம் ஆக போகுது? நீ நினைச்சினா 1 மணி நேரத்துல மொத்தத்தையும் முடிச்சு கிளம்பிடலாம். இன்னொன்னு தெரியுமா, இதெல்லாம் மீட்டிங்லாம் கண்டிஷன்லாம் கேட்டிருக்காங்கல்ல, இன்னொன்னு சேர்த்துருந்தாங்க. இதெல்லாம் போய் கரூர்ல உட்காந்துக்கிட்டு அந்த 41 பேர் என்ன பண்றீங்க நீங்க ஒரு இடத்துல கொண்டாந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா, நான் வந்து பாக்குறதுக்கு வசதியா இருக்கு. மறுபடியும் வேதாளம் மரமா மாதிரி எல்லாரையும் முழு கொண்டாந்து அந்த மசிற்கு நீ அவங்க எல்லாரும் பனையூருக்கு வரது இல்லாமடா. அதான் கேக்குறேன், வைத்தியகரப்பல அவன் கரூர் அதுக்கு இன்னும் இப்படி சிம்பிளிஃபைடா எங்க உசுரா வாங்குறதுக்கு அந்த 41 பேர் பஸ்ஸை போட்டு இழுத்துட்டு போய் பனையூர்ல வழக்கமா அப்படி பார்த்து தொலைய வேண்டியது. அப்ப இது வந்து சேட்டை பண்றதுக்காக அந்த பெர்மிஷன் வாங்குறான். இது மட்டும் கிடையாது, கடைசி ஒன்று படிக்கவா. ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை. விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அனுமதி வழங்கக்கூடாது. பழைய தலைமுறை கூலிமர் 2க்கு மட்டும் பெர்மிஷன் இருக்கும். ஊடகங்கள் கிடையாது, அவங்க எங்கள் ஊடகவியல் பண்றவங்க, அவங்க வந்து எங்கள் சகாக்கள். அதனால அவங்களை வந்து இந்த லிஸ்ட்ல சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படும். கண்டிப்பா சொல்லுவான். ஆமா இல்ல, இப்ப நம்ம கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள். எதுக்கு நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை கிரியேட் பண்ற? முதல்ல எதுக்கு இவ்வளவு ரெகுலேஷன்? ஒரு இதுதான் நீங்க கேட்ட அக்கௌண்டபிலிட்டி ஒண்ணு, ஒரு கணக்கு. எனக்கு என்ன ஏன் இப்படிலாம் பண்றப்பனா, இவன் அரசியலுக்கு வந்து ஒரு வேலையும் செய்யல, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒரு போராட்டம் பண்ணல, ஒரு குரல் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அப்பப்போ ஏதாவது லெட்டர் மட்டும் போட்டு விடுவாங்க. ட்விட்டர் தான் ஜெகதீஸ்வரர் சொன்னாப்ல, அதுவே அழுத்திட்டு தாங்க போடுவான் அந்த ஜான ஆரோக்கியசாமி. சொல்லுவேன் அதெல்லாம் வேணாம், 4 பேர் தான் சத்திரியாங்க பிரதர், அதில் போய் என்ன பிரதர் இரங்கல் போடுறது? வெயிட்டா ஒரு 41 பேர் இருந்தால் போக முடியும். 41 பேருக்கு அப்படியே தள்ளி விட்டீங்க நீங்க அப்படின்னு அதுக்கே யோசிப்பாங்களாம், அதுக்கே முடிவு எடுப்பாங்களாம். காலையில ஒரு போஸ்ட் போட்டா நைட்டு போஸ்ட், காலையில 2 போஸ்ட் போட்டோம் பிரதர், அந்த பாலிடிக்ஸ் பண்ணதா இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணுமா அப்படின்னு இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கேக்குறாங்களா? அந்த மாதிரி ஒண்ணு நம்ம சிரிக்கிறோம்ல, உண்மையிலே ஜெகதீஷ் அவர் கடுப்பு, அவர் கண்ணப்பன் பேசுறாரு. அவரு அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். அவரு ஐயனா அதெல்லாம் வந்துருச்சுடா ஒரு புரட்டி போட போறா தமிழ்நாட்டை அப்படின்னு தமிழ் வரிய பணிய மாதிரியே போயிட்டு அவங்களும் ஏதாவது புரட்டி போட்டலான்னு பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் தோசை மாதிரி பரட்டி போட்டு புரட்டிட்டாங்க. அதுதான் உண்மையா நடந்தது. அதனால 2 பேரும் கட்டும் கோவத்துல இருந்து என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. ஐயோ அவங்களும் ரொம்ப டீசெண்டா பேசக்கூடிய ஆளு, 2 பேருமே ஹார்ஷா பேசக்கூடாது அப்படின்ற டோன்ல இருக்கக்கூடிய. இப்ப நம்ம ஐயா சுபை மாதிரி பேசுவாரு. அவர்லாம் அவர் போன ஒரு இன்டர்வியூல பாக்குறேன், செருப்படுத்து அடிக்க வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்க இவ்வளவு ஆக்ரோஷப்படுறீங்க, எல்லாரும் கடும் கோவத்துல தயவு செஞ்சு யாரை மைக்க போடாதீங்க. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, இது எந்த வேலையும் செய்யல, அதனால இந்த பிரச்சனையை எடுத்துட்டு என்ன பண்றான்னா, பாருங்க நான் சிபிஐக்காக கேஸ் போட்டேன், பாருங்க இங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன், அங்க ஒரு முன்ஜாமீன் போட்டிருக்கேன். அதாவது வேலை செய்யற மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலையை தான் நம்மளால பாத்துக்கிட்டு இருக்கலாம். அது கிடையாது. என்ன மேட்டர்னா, இது எதுக்கு கஷ்டப்பட்டு அப்சர்வ் பண்ணிருக்கா? இல்ல சும்மா சொல்றாங்க. இப்ப என்ன, எதுக்காக இவ்வளவு பிளானு, எதுக்காக இவ்வளவு பெட்டிஷன், எதுக்காக இவ்வளவு கோரிக்கை, எதுக்காக இவ்வளவு கலையபுரம்னா ரொம்ப சிம்பிள். இப்ப அவர் வந்து இளவு வீட்டில் வந்து இரங்கல் இருக்கிறதுக்கு, சோகத்தை பகிர்றதுக்கு வராரு. இந்த இரங்கல் நிகழ்வை கூட
தன்னை நோக்கி மக்கள் பட்டாளம் அப்படியே தேவதூதனோட கை நீட்டினாங்கன்னு ஜெலிக் சொன்னாப்ல இல்லை, அந்த மாதிரி மக்கள் ஆறாவிரிச்சு தன்னை நோக்கி வரணும், அவங்கள போலீஸ் கட்டுப்படுத்தணும். ஏன்னா ஜீரோ டாலரன்ஸ் கண்ட்ரோல் வேணும்னு கேட்குறாப்புல. ஜீரோ டாலரன்ஸ் கண்ட்ரோல்னா என்னங்கிறது கூகுள் அடிச்சு பாருங்க தெரியும். அதாவது எந்தவித ஈவிரக்கும் இல்லாமல் அந்த ஜீரோ டாலரன்ஸ் கண்ட்ரோல்னா ஒரு 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 புரோட்டோக்கால் ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்க, அதை மீறுறாங்கன்னா கண்ணு முன்னு தெரியாமல் அவங்கள போட்டு தாக்கலாம். தடியடி என்ன எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஆட்சியில் பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பண்ண முடியும். அதை பண்ணுங்க. அதை பண்றதா இருந்தா 41 பேர் பலியானாங்களா அன்னைக்கே பண்ணிக்கலாமே. அதை பண்ணுங்கன்னு தான் விஜய் கேட்குறாப்புல. இவ்வளவும் பண்றது எதுக்குன்னா அவர் வந்து ஒரு துக்க விசாரிக்க வரும்போது கூட பாருங்க மக்கள் மீது இன்னும் அவருக்கு வந்து அவர் மேல வந்து வெறுப்பு வரல, அவர் இன்னும் நேசிக்கிறாங்க, அவர் வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி வரணும். அந்த கூட்டத்தை இவர் மீது பாய விரும்புகிற அந்த கூட்டத்தை போலீஸ் கட்டுப்படுத்தணும். அதையும் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து ஒரு கேவலமான பினாரசியலை பண்ணணுங்கிறது மட்டும்தான் விஜயோட நோக்கமா இருக்குது. அதனாலதான் இந்த துக்க நிகழ்வுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஆறுதல் சொல்ல வர்றத கூட இப்படி ஒரு அரசியலாக்கணுங்கிற குரூர எண்ணம் இப்படிப்பட்ட ஒரு சாடிஸ்டுக்கு தான் வரும். இல்ல நான் இங்க சொல்றீல ஹேட்டர் சைடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே எம்ஜிஆருக்கோ வந்து அப்புறம் வந்து வேற யார் எம்ஜிஆருக்கு இப்போ எம்ஜிஆருக்கு பெரிய ஹேட்டர்ஸ் கிடையாது, காமராஜருக்கு பெரிய ஹேட்டர்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நடிகர்கள் விஜயகாந்துக்கு ஹேட்டர்ஸ் கிடையாது, பெருசாக கிடையாது. ஆனால் அதே மாதிரி நானும் வந்து ஒரு ஹேட்டர்ஸ் இல்லாமல் எல்லாரும் அரவணைச்சு போகணும், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம்னு. நோ ஹேட்டர்ஸ் பிம்பம் தான் அது, ஹேட்டர்ஸ் கிடையாதுங்கிறது இல்லை. இல்லை நோ ஹேட்டர்ஸ் இல்லைப்பா. யார்கிட்ட போய் கேட்டாலுமே இப்போ எம்ஜிஆர் விஜயகாந்த் பற்றி பேசினீங்கன்னா ஒரு சாப்பிட்டு ஆமாங்க நல்லா சாப்பாடு போட்டாங்க, நல்லா கட்டி பிடிச்சாங்க, கிளவிய நல்லா ஃபோட்டோ கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எல்லா இமேஜ். ஆமாம் போப்பா அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு நெகோசியேஷன் கொடுப்பாங்க, ஒரு எவரேஜ். ஆமாம், அது எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் உண்டு. அதே மாதிரி நடிகனா நான் வரும்போது எல்லாருக்கும் பிடித்த மகன், என்னை யாரும் வந்து நெகோசியேட் பண்ண இது நெக்லிஜென்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருகிறான். ஆனால் உண்மையிலேயே இந்த பிரச்சனையில், இந்த கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் வந்து இதாகிட்டாப்புல, எக்ஸ்பிரஸ் ஆகிட்டாப்புல. முக்கியமாக இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில், இன்டலெக்சுவல்லாம் சாதா இன்டலெக்சுவல்லாம் கிடையாது, எல்லா இன்டலெக்சுவலுமே போட்டு புரட்டி எடுத்துருக்குறாங்க. அப்போ இன்டலெக்சுவலை தூக்கி தள்ளி வச்சுட்டாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேசுறத அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்ப விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரூப்பை அடுத்து ஒவ்வொரு தரப்புலையும் அவ்வளவுதான். எது வரைக்கும் வரும்? சேர் கொடுக்குறவன்ல இருந்து பந்தல் சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சொன்னேன்னா, சேர் கொடுக்குறவன் பயப்படுறான் தம்பி, அடுத்தது தார்பாய் கொடுக்குறவன் பயப்படுறான், செட்டு கொடுக்குறவன் பயப்படுறான் இல்லையா, சொன்ன ரூம் கொடுக்குறவன் பயப்படுறான், இப்ப என்ன ரோடு கொடுக்குறவன் பயப்படுறான், வர்றவன் பயப்படுறான் தம்பி. இப்ப இதுக்கு முன்னாடி செட்டு சுத்தி பயமா இருந்தாங்க, இப்போ வர்றவங்களே பயப்படுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீ போயிருக்கிற? நீ வந்து ஒரு கொடூரனா வந்து காட்சி அளிச்சிருக்கிற, உயிரை வாங்கும் எமகாத மாதிரி இருக்கிற பண்ணி. இப்போ நம்ம திரும்பி கேட்கறது ஒண்ணுதான், இவ்வளவு ஆரவாரமும் இல்லாம, இவ்வளவு வந்து கெடுபிடி இல்லாம ஒருத்தரால வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமா முடியும். இப்போ ஐஆர்எஸ் ஆபீசர் வந்து நேற்று பார்த்துட்டு போயிருக்காப்புல, யாருக்காக தெரியுமா? நீங்க வந்து வீடியோ கால்ல பேசுனத உங்க பிஆர் டீம் வீடியோ எடுத்து அதை நீங்க உங்க பிஆர் டீம் வெளியில ஸ்ப்ரெட் அவுட் பண்ற வரைக்கும் உண்மையிலுமே இந்த சந்திப்பு நடந்ததா நடக்கலையான்னு உறுதியா தெரியல இல்லையா. சந்திப்பு நடந்ததாக தகவல், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து 1-2 நியூஸ் மீடியால பேசின மக்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்ததுனால அதுவும் வெளியே தெரிஞ்சுது. உங்க பிஆர் டீம் வெளில எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் நீங்க உறுதியா பேசுனீங்களாங்கிறதுக்கு எந்த வித சான்றும் கிடையாது இல்லையா. அப்ப அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் அன்னைக்கு பேசிட்டு வந்தாருங்கிறது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதே போல நீங்க வந்திருக்கலாமே, உங்க ஐஆர்எஸ் ஆபீசர் கூட வந்திருக்கலாமே. ஏன்னா எப்படி வீடியோக்களில் பேசியிருக்கானுங்கன்னா, வீடு எல்லாத்தையும் பூட்டி ஒரு பாதிக்கப்பட்டவங்க வீடு உள்ள போறாங்க அப்படின்னா 15-20 பேர் உள்ள பூந்துட்டு அந்த வீடு வந்து பூட்டிட்டு அப்புறம் வந்து போனை அந்த வீடியோ பாருங்களேன். அதாவது அந்த ஃபோனை கூட அவங்க பாதிக்கப்பட்டவங்க கையில் கொடுக்கல, அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படி வைக்கிறாரு. அப்படி வைக்க இவங்க பேச அதை வந்து இவங்களே வீடியோ எடுக்கிறாங்க. இது எவ்வளோ கேவலமான பின்ன அரசியலாக இருக்குது பாருங்க.